ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பீட்ரூட் சாம்பார் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு பீட்ரூட்டில் சாம்பாரா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அந்த மாதிரி பீட்ரூட்டில் சாம்பார் செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் போல் நம்ம நார்மலாக செய்யாமல் கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நான் தண்ணியில் கழுவி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பருப்பு வேகிறதுக்குள்ளே பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு விசில் வெயிட்டு குறைஞ்சதுமே நம்ம பீட்ரூட்டையும் அதோடு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். அதுக்குள்ளே மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருந்தால் கூட நீங்கள் 2 எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா நான் 100 கிராம் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக பீட்ரூட் சேர்த்துக்கிட்டால் போதும். மேலே இருக்கிற தோலை சீவிட்டு பீட்ரூட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீட்ரூட் ரொம்ப பெருசாக வேணாம், ரொம்ப பொடியாக வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சாம்பாருக்கு போடுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் போடும்போது நல்லாயிருக்கும். பீட்ரூட்டை கட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உரித்து வச்சுருந்தேன். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். 2 சின்னதாக தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. புளி கரைசலும் சேர்ப்போம், அதனால் இப்போது 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். தக்காளியும் 1 பாதியமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். அதையும் நம்ம குக்கரில் போட்டு வேக போட்டுருவோம். நல்லா 2 விசில் வந்ததும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். 3-4 விசில் விட்டு நான் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். துவரம்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்போ பருப்பு வெந்து வந்திருக்கு. இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். திரும்ப குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். பீட்ரூட் வேகிற அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்தால் போதும். 2 விசில் விட்டாலே பீட்ரூட் வெந்துடும். ஏற்கனவே பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னும் 2 விசில் விடுறதுல நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும், பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துடும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போ நான் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த விசில் வெயிட் குறையிறதுக்குள்ளே மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக வெறும் சாம்பார் பொடி கூட நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்காக நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு மீதி இப்போது சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தேங்காவை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காவையும் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். வெறும் சாம்பார் தானே நம்ம செய்கிறோம், அதனால் சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்காக அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பளம் பொரிக்கிறேன். வத்தல் இருக்குது. ஆனால் இப்போது 2-3 நாள் மழை பெஞ்சதில் வத்தல் கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன தான் கவரில் போட்டு வச்சாலும் தொடர்ந்து ஒரு வாரம் மழை வரும்போது அது கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்குது. வெயிலில் 1 மணி நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வத்தல் பொரிக்கும் போது நல்லா சூப்பராக நமக்கு நல்லா எழும்பி வரும். அதனால் இன்றைக்கி நான் வத்தல் பொரிக்காமல் அப்பளம் பொரிக்கிறேன். நிறைய பேர் இந்த பக்கம் சாப்பாடு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் குக்கரில் செய்யாதம்மா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது கரெக்ட் தான். ஆனால் எனக்கு பாத்திரத்தில் வடிக்க தெரியல. இதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும். அது சீக்கிரமாக நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சாதம் வடிக்காமல் பாத்திரத்தில் வடிக்க நான் கற்றுக்கிறேன். பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்திருக்கா இல்லையான்னு சும்மா ஒரு காய் எடுத்து நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பீட்ரூட் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டாக நம்ம கரண்டி வச்சு இப்படி கலந்து கொடுத்துக்கலாம். அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசிஞ்சால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த முழுசாக வெங்காயமும் தெரியும் பாருங்கள். ஆனால் வெந்திருக்கும் நல்லா சாஃப்டாக. அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ பருப்பு ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே இப்போ இந்த குக்கர் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே புளி கரைச்சி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ தான் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதே போல் சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் இல்லை தண்ணியாக வேணும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஒருவேளை கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து சாம்பார் கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாக ஒரு நாள் நல்லா இருக்காது. குக் பண்ணிக்கிறேன். சேர்த்துருக்கிற அந்த மசாலோடைய பச்சை மணம், புளியோட மணமெல்லாம் போகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். 7 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு சாம்பார் வந்து நல்லா கமகமன்னு நல்லா மணமாக வீச ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் இதுக்கு மேலேயே ஸ்டவ் மேலே வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன். நம்ம வந்து சாம்பாரை தாளித்து சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் நம்ம எண்ணெய் கடுகு எதுவுமே சேர்க்கல சாம்பாரில். இப்போ தான் நம்ம தாளிப்பே சேர்க்க போகிறோம். இந்த தாளிப்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டும் மணத்தையும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சும்மா ஒரு 4 வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பாரை நான் வந்து குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த தாளிப்பை சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி தேங்காயும் கொஞ்சம் அரைச்சிட்டு இது போல் நீங்கள் பீட்ரூட் சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இது போல் சாதம் வடிச்சிட்டு இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் சாம்பார் செஞ்சுட்டு சைடிஷ்ஷாக நீங்கள் வெறும் அப்பளம் மட்டும் வச்சா போதும், இல்லை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பிட அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீட்ரூட் சாம்பார் ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் பீட்ரூட் சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.